நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று ஜக்தீப் தங்கர் அவர்கள் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அவருடைய ரெசிக்னேஷனை பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாரு. சைட்டிங் ஹெல்த் ரீசன்ஸ், தன்னுடைய உடல்நலம் கருதி அவர் ராஜினாமா செய்வதாக சொல்லியிருந்தாரு. இது முதல் முறை கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா செய்வது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா முதன்முறையாக மருத்துவ காரணங்களுக்காக ஒரு வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வி கிரி என்பவர் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்டாக இருந்திருக்கிறாரு. எப்போன்னு பாத்தீங்கன்னா மே 13, 1967 முதல் ஜூலை 20, 1969 வரைக்கும் இவர் வைஸ் பிரசிடென்டாக இருந்திருக்காரு. அப்போ ஜூலை 20, 1969 இவர் ரிசைன் பண்றாரு. எதற்காக பாத்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஜாகிர் ஹுசைன் என்பவர் மே 3 தேதி 1969 இறந்து போறாரு. அப்போ வைஸ் பிரசிடென்டாக இருந்த வி கிரி அவர்கள் பிரசிடென்ட் ஆவதற்காக, பிரசிடென்ட் ரேஸ்ல கண்டெஸ்ட் பண்ணுவதற்காக தன்னுடைய வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா செய்துட்டு போய் பிரசிடென்ட் ஆவறாரு. இது முதல் முறை. இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா ராமசுவாமி வெங்கட்ராமன் என்பவர் நம்மளுடைய நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்டாக ஆகஸ்ட் 31, 1984 முதல் ஜூலை 24, 1987 வரை இருந்திருக்கிறாரு. ஜூலை 1987 ரிசைன் பண்றாரு. இவரும் மீண்டும் பிரசிடென்ட் ரேஸ்ல கண்டெஸ்ட் பண்ணுவதற்காக தான் வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா செய்யறாரு. அதுக்கப்புறமா பிரசிடென்ட்டும் ஆகிறாரு. 1992 வரை சர்வ் பண்றாரு. சோ முதல் 2 பேருமே வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா செய்தது அவங்க பிரசிடென்ட் ஆகணும் என்பதற்காக. ஆனா இப்போதான் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு வைஸ் பிரசிடென்ட் மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருக்கிறாரு. இதுல ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா பிஎம்ஓ ஆபீசர், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீசர் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்ட், இன்னும் நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், நிறைய இந்த டாப் சோர்சஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, உண்மையான சோர்சஸ்ல என்ன கிளைம் பண்றாங்கன்னா சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பிரதமர் மோடி அவர்கள் நிறைய டாப் லெவல் மீட்டிங்ஸ, சீக்ரெட் மீட்டிங்ஸ கடந்த சில நாட்களாக கண்டக்ட் பண்ணிட்டே வராரு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களையும், ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டரையும், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களையும் நான் சொன்ன 3 பேருடைய இல்லத்திலுமே போய் தனித்தனியா சந்திச்சிருக்காரு என்பதை ஆஜ் தக் ஜர்னலிஸ்ட், ஆஜ் தக் என்ற ஒரு ஃபேமஸான ஒரு டிவி சேனல் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், நியூஸ் சேனல். அதுல பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸை எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணக்கூடிய ஜர்னலிஸ்ட் ராகுல் கௌதம் என்பவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு முறையுமே இந்த மான்சூன் செஷன் அப்ப, அதுவும் குறிப்பா பார்க்க போனா ஆகஸ்ட் 5 தேதி என்பது ஒரு ஹிஸ்டாரிக் மூவா இருக்கும். ஆர்டிகல் 370 அன்னைக்கு தான் ஹிஸ்டாரிக்கா ரிமூவ் பண்ணாங்க. அதே மாதிரி வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை பிளேஸ் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ராம் மந்திர் பூமி பூஜை நடந்தது. இப்படி பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான நாள் ஆகஸ்ட் இந்த மான்சூன் செஷன்ல எடுக்கிறாங்கிற பொழுது, மான்சூன் செஷனுடைய முதல் நாள், பாராளுமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாள் முடிஞ்ச உடனே ஜக்தீப் தங்கர் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காருன்னா அவர் மருத்துவ காரணங்கள் என்று சொல்றாரு. ஆனா இதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கத்துடைய ஏதாவது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கா என்பதை நமக்கு காலம்தான் பதில் சொல்லும். ஏனென்றால் இவருடைய கிளைம் படி, அந்த ஆஜ் தக் ஜர்னலிஸ்டுடைய கிளைம் படி, மோடி அவர்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் அவர்கள், பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் என்று எல்லாருமே தனித்தனியா அவர்களுடைய இல்லத்திலேயே போய் சந்திச்சிருக்காருன்னா பிளானிங், ஏதோ பெரிய பிளானிங் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளானிங் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த ஜக்தீப் தங்கர் அவர்களுடைய ரெசிக்னேஷன் கூட இருக்கலாம், நமக்கு எப்படி தெரியும். சோ வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்ததாக இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவியை யார் நிரப்ப போறா, அதனுடைய எலெக்ஷன் ப்ராசஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த ஜக்தீப் தங்கர், இவருடைய ஜேர்னி பத்தி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்திடலாம். மே 18, 1951 ராஜஸ்தான் இருக்கக்கூடிய கிதானா என்கிற ஒரு கிராமம், ஜுன்ஜுனு மாவட்டத்துல பிறக்கிறாரு. இவர் வளர்ந்தது முழுக்க முழுக்க கிராம பகுதிகள் என்பதனால இவருக்கு அந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல ஒரு பரிச்சயமும் இருக்கு. அப்படியே ஸ்கூலிங் மற்றும் பட்டப்படிப்பு பிஎஸ்சி ஹானர்ஸ் மற்றும் எல்எல்பி லா படிக்கிறாரு ராஜஸ்தான்லயே. 1979 தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஜனதா தள்ல தொடங்குது. 1988 அவர் ஜனதா தள்ல ஜாயின் பண்றாரு. அப்படியே 1989 ஜனதாதள் டிக்கெட்ல ராஜஸ்தான்ல கண்டெஸ்ட் பண்றாரு பாராளுமன்ற தேர்தலுக்கு. ஜுன்ஜுனு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சந்திரசேகர் கவர்மெண்ட்ல மத்திய இணையமைச்சராகவும் பணிபுரிகிறாரு. ஏப்ரல் 1990 முதல் நவம்பர் 1990 வரை அந்த ஒரு சில மாதங்கள் மட்டுமே பாராளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராக இவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் ஜனதாதள்ல இருந்து வெளியேறி காங்கிரஸ்ல இணைகிறாரு. 1991 காங்கிரஸ் டிக்கெட்ல திரும்பி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. ஆனா அந்த 1991 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அஜ்மர் தொகுதியிலிருந்து போட்டியிட்ட ஜக்தீப் தங்கர் அவர்கள் வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவுறாரு. அதுக்கப்புறமா ராஜஸ்தான் அசம்பிளி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுறாரு. கிஷன்கர் என்ற சட்டமன்ற தொகுதிக்கு 1993 இருந்து 1998 வரைக்கும் இவர் எம்எல்ஏவாக இருக்காரு. மீண்டும் 1998 நடந்த லோக்சபா தேர்தலில் இவர் ஜுன்ஜுனு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுறாரு. ஆனா இவரால 3வது இடத்தை தான் பிடிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் 2மே போச்சு. ஐஎன்சி வேட்பாளராக, காங்கிரஸ் வேட்பாளராக 3வது இடத்தை தான் பிடிக்கிறாரு ஜக்தீப் தங்கர் அவர்கள். அதுக்கப்புறமா 2003
பாரதிய ஜனதா கட்சியில இணையறாரு, தொடர்ச்சியாக பாஜகவோட பயணிக்கிறாரு. நீண்ட இடைவேளைக்கு எந்த விதமான மக்கள் பிரதிநிதியாகவோ இல்ல அப்பாயிண்டட் கவர்னராகவோ எங்கேயுமே இல்லாம இருந்த ஜெகதீப் தங்கர் அவர்களுக்கு வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் பொறுப்பை கொடுக்குறாங்க பாஜக. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அப்பாயிண்ட் பண்றாரு. 2019 to 2022 வரைக்கும் அவர் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக இருக்காரு. ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட். ஏன்னா அந்த ஒரு பீரியட்ல தான் வெஸ்ட் பெங்கால்ல பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ரொம்ப பீக்ல இருக்கு. 2019 தான் பிஜேபியோட ரைஸ் ஆரம்பிக்குது வெஸ்ட் பெங்கால்ல. மொத்தம் இருக்கக்கூடிய 42 தொகுதியில 18 தொகுதிகளை பாஜக கைப்பற்றுது. அப்படியே 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு மேசிவான growth ஆகி ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி ஆகுறாங்க. சிங்கிள் டிஜிட்ல ஓட்டு வாங்கிட்டு இருந்த பாஜக கிட்டத்தட்ட 77 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறமா பாஜகவுடைய வளர்ச்சி பொறுக்காம அங்க திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக தொண்டர்களை தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா 2021 எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுது என்று தெரிந்தவுடன் ஒட்டுமொத்தமாக பாஜக தொண்டர்கள் அங்க வேட்டையாடப்பட்டார்கள். வீடு வீடா போய் அடிச்சாங்க. அவ்வளோ பேரை தெருவுல இழுத்து போட்டு அடிச்சாங்க. இதெல்லாம் இந்த போஸ்ட் போல் வயலன்ஸ் எல்லாமே ஜெகதீப் தங்கர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் போய் பார்க்கிறாரு. கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் வெஸ்ட் பெங்கால் என்று அவர் நிறைய காட்டமான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாரு. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டோட நேரடியாக இவர் மோதினாரு. ஒரு கவர்னர் கே சாமனே செக்யூரிட்டி கா சச்சா ஃபெயிலியர் ஐ அம் ஷாக்ட் அட் இட். அதனுடைய விளைவாக மம்தா பானர்ஜி அவர்கள் ஒவ்வொரு முறையுமே எங்களை கவர்னர் வச்சு அடக்குது மத்திய அரசாங்கம் என்று புலம்புனாங்க. இவங்களுடைய தொண்டர்கள் குண்டர்கள் பாஜக காரியகர்த்தர்கள் அடிக்கும் போது இவங்களுக்கு தெரியல. பொலிட்டிக்கல் வயலன்ஸா கட்டவிழ்த்து விட்ட போது வாய்மூடி மௌனியாக எல்லாத்தையுமே வெறும் மியர் ஸ்பெக்டேட்டராக பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மனசாட்சி எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா கவர்னர் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் என்று அவர் பார்த்ததை சொன்னா இவங்களுக்கு உடனே கோபம் பொத்துட்டு வந்துடும். அப்படி வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்தவர் 2022ஆம் ஆண்டு குடியரசு துணைத் தலைவர் ஆகிறாரு. அப்போது இப்போது வரை ஒரு சிறப்பான குடியரசு துணைத் தலைவராக செயலாற்றி இருக்காரு. நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இதுக்கு நடுவில். ஏன்னா நம்முடைய நாட்டில் சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லை இல்லையா? அவ்வளோ சர்ச்சைகள். அது என்னன்னா இவர் சரியாக செயல்பட மாட்டாரு, அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு பேச அனுமதிக்க மாட்டாரு என்றெல்லாம் இவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல பிரமுகர்கள் ஜெகதீப் தங்கர் அவர்கள் எல்லாருக்குமான ஒரு நல்ல தலைவராக இருந்தார், அதாவது ஸ்பீக்கராக இருந்தால் நடுநிலையாக செயல்பட முடியா, நல்லா செயல்படுறாரு என்று நேற்றுக்கு பேசுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இதே எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த இந்திய அலையன்ஸும் சேர்ந்து பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியே ஜெகதீப் தங்கர் மாதிரியே அவங்க செய்கை பண்ணி இமிடேட் பண்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இமிடேட் பண்ணி அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க. My spine is so straight. You Mr. Gandhi, you must understand. Lok Sabha. You must understand that. இப்படி ஒரு குடியரசு துணைத் தலைவரை பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியவே இமிடேட் பண்ணி கிண்டல் பண்ணி கை கொட்டி எல்லாரும் சிரிச்சு வேடிக்கை பார்த்தது அப்போ எப்பன்னா ஒரு வைஸ் பிரசிடண்டாக இருந்த போது. ஆனா வைஸ் பிரசிடண்டாக இருந்ததே நான் ராஜினாமா செய்யறேன்னு சொன்னோடனே உடனடியாக அவர் எப்பேற்பட்ட நல்லவர் தெரியுமா என்று சொல்ல வேண்டியது. இதுதான் இந்திய கூட்டணியுடைய லட்சணம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அவரு பார்லிமெண்ட்குள்ள பாத்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு என்பது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே ஒவ்வொரு முறையும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் சரியான நோஸ்கட் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு ஜெயா பச்சன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவரை பார்த்து உங்களுடைய பாடி லாங்குவேஜ் சரியில்லை, பார்த்து நடந்துக்கோங்க என்றெல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்திருந்தாரு. இந்த அவையில எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், நீங்க செலிபிரிட்டியாக இருக்கலாம், ஜெயா பச்சன் பெரிய செலிபிரிட்டியாக இருக்கலாம், ஆனா டெக்கோரம் தெரிஞ்சுக்கோங்க என்று ஸ்கூல் பாடம் நடத்துற மாதிரி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி பாடம் நடத்தியிருக்காரு. और सर मुझे माफ करिएगा मगर आपका टोन जो है is not acceptable. We are colleagues, sir. You may be sitting on the chair. Jaya ji, you have earned a great reputation. You have earned a great reputation. You know, an actor is subject to the director. You have not seen what I see from here. Every day, I don't want to repeat. I don't want schooling. I am a person who has gone out of the way. And you say, my tone? No, she's given to you. No, don't applaud now. No, enough of it. Enough of it. No, enough of it. You can't have it. You may be anybody. You may be a celebrity. You have to understand the decorum. ரொம்ப முக்கியமா இவருடைய கெரியர்லயே மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி சர்ச்சை என்பது இவர் ஜுடிஷியரிக்கு எதிராக கேள்வி எழுப்பியது. அதாவது ஜுடிஷியல் ஓவர் ரீச் என்று சொல்லுவாங்க, நீதிமன்றங்களுடைய ஓவர் ரீச். அதற்கு எதிராக குடியரசு துணைத் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தது
நாடு முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுவும் ஒன் ஆஃப் த மோடி கவர்மெண்டுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று கருதப்பட்டது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வேணும் என்று குரல்கள் எழுதிருக்கும் போது ஒரு நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்டே ஜுடிஷியல் ஓவர் ரீச் பத்தி பேசுறாருன்னா கண்டிப்பாகவே மோடி கவர்மெண்ட் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்பதுதான் பொருள் என்று நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணாங்க. அப்பவே இப்போ ஜக்தீப் தங்கர் அவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருக்கிறாரு. அவர் விரைவில் பூர்ண குணமடைய வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் என்பது காலியாக இருக்கு. 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும். 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும்னா மீண்டும் NDA vs INDIA என்கிற ஒரு கான்டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். மோடி கவர்மெண்ட்டுக்கு மீண்டும் ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி நடக்க போகுது. ஸோ யாரு இந்த குடியரசு துணைத் தலைவராக மீண்டும் வரப்போறா என்று பார்ப்பதில் நம்மளும் ஆரம்பமாக இருக்கும். அதை தவிர மோடி கவர்மெண்ட் என்ன பிளான் பண்றாங்க, இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் என்ன நடக்க போகுது என்பதை அவங்க தான் நமக்கு வந்து சொல்லணும். ஏனென்றால் மோடி கவர்மெண்ட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சர்ப்ரைஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதற்கு பின்னாடியும் ஏதாவது வேற ஒரு அர்த்தம் இருக்கிறதா, உள்ளர்த்தம் இருக்கிறதா, ஹிடன் அஜெண்டா இருக்கா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் உங்களை. வணக்கம். வந்தே மாதரம். குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்க நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.